Hi, welcome to Say Swag YouTube channel. I'm Karthika Sham from B3 Bridal Studio. இன்னைக்கு ஒரு nude makeup பார்க்க போறோம். நீங்க உங்க friends of friends இல்ல relatives wedding எங்கயாவது நீங்க போறீங்கன்னா நீங்க உங்களுக்கு எப்படி ஒரு மினிமலா ஒரு மேக்கப் போட்டுக்கலாம் அப்படிங்கற மேக்கப்பை இன்னைக்கு பார்க்க போறோம். So before makeup start பண்றதுக்கு முன்னாடி any simple water னா நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய dirts இருக்கும். So அத வந்து first clear பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். So இந்த மேக்கப்க்கு நான் ஸ்கின் சீரம் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த மேக்கப் நமக்கு லைட் ஃபினிஷா இருக்கணும், கொஞ்சம் glossy-ஆ இருக்கணும். ஏன்னா இது நியூட் மேக்கப் இல்லையா, அதனால I'm using skin serum for her. Okay. So serums அப்ளை பண்றப்போ உங்களோட ஃபிங்கர்ஸ்னால அப்ளை பண்ணுங்க. ஸோ ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நல்ல பிளெண்டிங் கிடைக்கும். நீங்க ப்ரஷ்லலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்டிங் கிடைக்காது. ஸோ இப்போ நான் கலர் கரெக்டர் போட போகிறேன். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த டார்க் சர்க்கிள்ஸு அப்புறம் பிக்மெண்ட் ஸ்பாட்ஸ் ஸோ எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெலாம் மட்டும் ரொம்ப நிறைய போடாதீங்க, லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டை லெஸ்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் மேக்கப்போட ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களுக்கு ரெட் ஸ்பாட்ஸ் தான் இருக்குது ஃபேஸில் அங்கங்கே. ஸோ நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டரே இனஃப் தான். ஸோ இப்போ நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் இருக்கோ நான் அங்கே மட்டும்தான் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் நாட் யூஸிங் ஃபுல்லாக எல்லா ஃபேஸ்க்குமே நான் யூஸ் பண்ணல. நான் ஐ மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம போட போகிறோம்னா க்ரீஸ் லைன் கலர், அதாவது இந்த ஏரியாவில் போடுறது தான் க்ரீஸ் லைன் கலர். ஸோ இந்த கலரை வந்து ரொம்ப லைட் கலர்ஸாக சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம போடுறப்போ நம்ம ஐஸ் வந்துட்டு நல்லா பெருசாக வைடாக அழகாக தெரியும். ஸோ இது நியூட் மேக்கப்புன்றனால நான் கலர் ஐஷேட்ஸ் யூஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் நான் காஜல் அப்ளை பண்ணுறேன். சியா இப்போ நம்ம இங்கே கீழே லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு மேலே இருக்க இன்னர் லைன்ஸ், அதாவது நம்ம லேஷ் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கும் இப்போ நான் வந்துட்டு காஜல் ஒரு ஸ்ட்ரோக் போட போகிறேன். ஸோ அப்படி போடுறப்போ நம்ம லேஷஸ் நேச்சுரலாகவே இன்னும் நிறையா வால்யூமாக தெரியும். ஸோ இந்த லைனில் நீங்கள் கீழே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பென்சில் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். மஸ்காரா சூஸ் பண்ணுறப்போ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மஸ்காரா போட்டுட்ட பிறகு இங்கே எல்லாமே உங்களுக்கு அந்த மஸ்காரா பட்டு உங்களுக்கு அப்படியே பிளாக் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை டு யூஸ் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ். ஸோ நான் உங்களுக்கு ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறப்போ ஸோ உங்களோட ப்ரஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 0 சைஸ் அந்த மாதிரி இருக்க ப்ரஷஸ், தின் ப்ரஷஸ், அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம இங்கே விங்டு லைன் கொடுக்குறப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த விங் அழகாக வரும். லைனர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ஓப்பன் யூர் ஐஸ். ஸோ ஃபவுண்டேஷன் நான் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் இட் வெரி மினிமல். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டாட்ஸ் வச்சுட்டு blend பண்ணா போதும். don't apply too much foundation. So again blending is more important. நல்லா blend பண்ணுங்க. இப்போ நம்ம ஈவனா blend பண்ணிட்டோம். So neck and ears-யும் சேர்த்து blend பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் பை ஃபிக்ஸிங் பவுடர். ஸோ ஃபிக்ஸிங் பவுடர் உங்கள் ஷேட்ஸ்க்குன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காலாம் இல்லை. நீங்கள் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்னு வாங்கிட்டிங்கன்னா ஸோ யூ கேன் ஃபிக்ஸ் இட் ஈவன்லி. மெயினாக இந்த அண்டர் ஐ அண்ட் ஃபோர்ஹெட் அண்ட் லிப்ஸ் மேலே, ஸோ இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு டக்குன்னு ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃபிக்ஸிங் பவுடர் வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஸோ ஸ்வெட் ஆனாலும் சீக்கிரமாக மேக்கப் போகாது.
ஐப்ரோ பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் நம்ம கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஷீ இஸ் ஸோ ஃபேர், அதனால் நீங்கள் பிளாக் போட்டிங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஐப்ரோ ஃபிக்சர். எதுக்காகனா நம்மளோட ஹேர்ஸ் அன்ஈவனாக அங்கே எங்கே இருக்கும். ஸோ நம்ம ஐப்ரோ ஃபிக்சர் வைக்கிறப்போ நம்மளோட ஐப்ரோஸ் ஈவனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கான்டோரிங் பண்ண போகிறோம். கான்டோரிங் எதுக்குன்னா நோஸ் நல்லா ஷார்ப்பனாக காமிக்கிறதுக்கும் அண்ட் நம்மளோட ஜா லைனை ஷார்ப்பாக ஸ்மாலாக காமிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஜா லைன், இந்த டெம்பிள் போன் ஏரியா சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து லைக் உங்கள் டுவர்ட்ஸ் யுவர் லிப்ஸ் பக்கமாக நீங்கள் போடணும். ஸோ இப்போ நான் ப்ளஷ் போட போகிறேன். ஸோ ப்ளஷ் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப light peach color, so I'm going to use this color. Next highlighter use பண்ண போறேன். So highlighter பாத்தீங்கன்னா so கொஞ்சம் pinkish ஆ இருக்க டோன் நான் எடுத்துக்கிறேன். So next lip makeup. So first lip pencil லால நம்ம lips draw பண்ணிக்கலாம். இப்போ lipstick fill பண்றேன். நான் உங்களுக்கு very mild nude shade போடுறேன். ஸோ மேக்கப் முடிச்சாச்சு. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டுக்கான மேக்கப், அதாவது ஹெவி ஃபவுண்டேஷன் இல்லாமல் மினிமல் ஃபவுண்டேஷன் அண்ட் டியூயி லுக், நல்லா ஹைலைட்டிங்காக அண்ட் லிப்ஸ்டிக் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் லிப்ஸ்டிக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நியூட் கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேஸ்வாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.